என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். அதாவது ஸ்டஃப் பண்ணி கோதுமை மாவில் ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். இது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: புதினா, கொத்தமல்லி, கட் பண்ண பச்சை மிளகா, சர்க்கரை, உப்பு, நெய், வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறோம், கோதுமை மாவு, தனியா பவுடர், ஜீரக பவுடர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சாட் மசாலா, அவிச்ச உருளைக்கிழங்கு, பொட்டாட்டோ, எண்ணெய், ஹாட் வாட்டர், சுடுதண்ணி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம செய்யும் போது என்னென்ன அளவுகள்ங்கிறத நான் சொல்கிறேன், அப்போ நம்ம பார்த்து போட்டுக்கலாம். கோதுமை மாவு 1/2 கிலோ, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, சுகர் 1 ஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ மாவை நல்லா ஒன்றா கிளறிக்கிடுவோம். தண்ணி ஊற்றலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா பிணைச்சிக்கிறோம். ஹாட் வாட்டர், மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவை தளர பிணைஞ்சி வச்சாச்சு. இந்த மாதிரி டோ வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி, ஆயில் தடவி வச்சிடலாம். ஆலு பரோட்டாவுக்கு ஸ்டஃப்பிங் செய்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் வதக்கணும். ஒரு 50 ml ஆயில் விட்டுக்குவோம். 1/2 கிலோ கோதுமை மாவுக்கு ஒரு 200 கிராம் பொடிசாக நறுக்குன வெங்காயம். பாதி நம்ம வதக்குவோம், பாதி நம்ம பச்சையாக போடுவோம். டெர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கும்மினி பவுடர், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இதுக்கு தேவையான வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான கொஞ்சம் சால்ட்டு. இந்த வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சோண்டு சால்ட்டு. வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். 1 ஸ்பூன் சாட் மசாலா, பிளாக் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், பாதி வெங்காயம் நம்ம வதக்கியாச்சு. மீதி வெங்காயம் பொடிசா நறுக்கி பச்சையாகவே அப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சது. நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிய வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக கட் பண்ண புதினா, சும்மா கொஞ்சம் கட் பண்ண பச்சை மிளகா, க்ரீன் சில்லி, கொரியாண்டர், கொத்தமல்லி, கட் பண்ண கொத்தமல்லி தலை கொஞ்சம், ஆனியன் வதக்கி வச்சோம்ல, கரம் மசாலா எல்லாம் போட்டு, சாட் மசாலாலாம், அந்த ஆனியன், எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஸ்டஃப்புக்கு ரெடி பண்ணிக்குவோம். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஊற்றிக்கணும். உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங்கை நம்ம ஒரு பால் மாதிரி சும்மா உருட்டி அப்படி எடுத்து வச்சுக்கலாம். மாவு, கோதுமை மாவு 1/2 மணி நேரம் நம்ம பிசைஞ்சு ஊற வச்சுருந்தோம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிறோம் ஒரு வாட்டி. இப்போ நம்ம டோ உருட்ட போகிறோம். இப்போ நம்ம ஸ்டஃப் வைக்கிறதுக்காக ஒரு டோ எடுத்துக்கிடுவோம். அது முதல்ல இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி லைட்டாக மாவு போட்டுட்டு இவ்வளோ உருட்டினா போதும். ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது. இது இவ்வளோ உருட்டினா போதும். இப்போ நடுவில் டோ வச்சு இப்படி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாவை இப்படி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.
எடுத்துட்டு அடியில் கிள்ளி எடுத்துட்டா, இல்லைனா கிள்ளி எடுக்கலைன்னா கனமாக இருக்கும் நம்ம தட்டும் போது. இப்போ மாவில் ஒரு டோப்பன் ஒரு பரட்டிக்கலாம். இப்போ இப்படி வச்சுட்டு கைட்டை தான் ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படியே கைட்டை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இப்படி பரட்டி போட்டு மறுபடியும் கைட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் மாவை தூவி இந்த பக்கம் வச்சுட்டு தவா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா தட்டி வச்சதை ஒன்று எடுத்து நம்ம போடலாம். முதல்ல நம்ம 2 பக்கம் இப்போ எண்ணெய் விட வேணாம், வெறுமனே வேகட்டும். 3ஆவது தடவை திருப்பி போடும்போது நம்ம நெய்யை விட்டு பரட்டிக்கலாம். நல்லா அழகாக பொன்னிறமாக வெந்துருச்சு. 2 பக்கம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். ஆலு பரோட்டா ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அருமையான முறையில் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைகளுக்கு பிடிக்கும். ட்ராவலில் போகும்போது எடுத்துகிட்டு போனாலும் நல்லாயிருக்கும். ஈவினிங் காலையில் சுட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.